friends, welcome to KamalisDiary. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன ஹேர் மாஸ்க் அப்படினு வீடியோல பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. சோ நான் போட்ட உடனே வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் போடுறதுனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஹேர் மாஸ்க் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டு தான் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஹேரை பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். இன்னும் நீங்கள் வெயிலில் பார்த்தீங்கன்னா அதோட ஷைனிங் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். சன்லைட்லேயும் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஏன்னா வெளியே போய் வீடியோ எடுக்க முடியாது, பயங்கரமாக குளிருது. ஸோ இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு தான் வீடியோ எடுக்க முடியும். என்னோட ஃபுல் ஹேர் லென்த்தை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறதுல அடுத்த வருஷம் தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு குளிருது, வெளியே போய் என்னால் வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளாரே இந்த மாதிரி என்னோட டிப்ஸை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி என்னோட ரிசல்ட்ஸை வந்து இந்த மாதிரி காட்டலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி அப்படியே ஹேர் மாஸ்க் போட்டேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி போகிற ஹேர் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து வின்டருக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வின்டருக்கு இந்த ஹேர் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரம் சளி பிடிக்காது. சளி பிடிக்காமல் எனக்கு ஒரு ஹேர் மாஸ்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக காஞ்சு போயிருக்கு, ரொம்ப பிரிட்டிலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் நிறையா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை யூஸ் பண்ணலாம். ஸோ எப்பயுமே வந்து ஹேர் மாஸ்க் ஒரு தடவை போடுறதுனால உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடாது. இதே ஹேர் மாஸ்க்கே நீங்கள் வந்து ஒரு 1 month ஆர் 3 monthsக்கு வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ இன்றைக்கி என்ன ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்கில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா அவகேடோ தான். அவகேடோவில் நிறைய சத்துக்கள் இருக்குது. விட்டமின் இ, விட்டமின் பி, அதே மாதிரி பொட்டாசியம், மெக்னீஷியம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. நம்ம உடம்புக்கு நன்மை தர குட் ஃபேட்ஸ் அதிகமாக இந்த பழத்தில் இருக்குது. ஸோ உள்ளுக்கும் அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி வெளிப்புறமாகவும் யூஸ் பண்ணாலும் நிறைய பலன்கள் உண்டு. இதில் வந்து அரை பழம் நான் எடுத்துக்கிறேன். மீதியை வந்து நீங்கள் ஸ்மூதியாக போட்டு குடித்தாலும் உங்களோட உடம்புக்கும் உங்களோட முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம இன்னொரு பழம் சேர்க்க போகிறது வாழைப்பழம் தான். ஸோ வாழைப்பழத்துலேயும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சேர்த்து நம்மளோட முடியை வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணும். உங்களோட முடி ட்ரையாக இருந்தால் அந்த ட்ரைனஸை போக்கி நல்ல ஸ்மூத் அண்ட் ஷைனிங்கை வந்து கொடுக்கும். நான் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பனானாஸ், அதனால் 3 மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது கூட ஒரு முக்கியமான ஆயில் சேர்க்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஆட் பண்ணக்கூடியது ஹெர்பல் ஆயில். இது ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே போட்டிருக்கேன், நான் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்தியாவில் இருந்தால் அந்த ஃப்ரெஷ் லீவ்ஸோடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், அமெரிக்காவில் இருந்தால் பவுடர்ஸோடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், 2 வீடியோவுமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து போய் பார்த்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெர்பல் ஆயிலெலாம் தடவைனா முடி வளருமான்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்குது. எந்த ஒரு ஆயிலுமே வந்து கண்டினியூஸாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ மட்டும்தான் அதோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹெர்பல் ஆயில் எப்பயுமே வீட்டில் இருக்கிற மாதிரி காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹேர் மாஸ்கோட நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப அதில் உள்ள எல்லா பலன்களுமே நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஆயிலை வந்து மிக்சிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து சேர்க்கக்கூடிய ஆயில் பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட எல்லா ஹேர் மாஸ்க்லேயும் கேஸ்டர் ஆயில் வந்து மோஸ்ட்லி சேர்ப்பேன். ஏன்னா அதுதான் நம்மளோட ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயில் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு க்ரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் எப்போல்லாம் வந்து சான்ஸ் கிடைக்குதோ கேஸ்டர் ஆயிலை வந்து உங்களோட மாஸ்கில் உங்களோட ஆயிலில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து க்ரே ஹேர் வராமல் தடுக்கும். இதையும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருப்பேன். அதே மாதிரி ஹெர்பல் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே தேவையான அளவு பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து முடியில் அப்ளை பண்ணி ஒரு 45 minutes வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு இல்லை ஷேக்காக போட்டு குளிக்கலாம். இதை வந்து அப்ளை பண்ணுற விதத்துலேயும் இருக்குது, நம்ம எப்பயுமே மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுற விதமும் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு இருக்குது. என்னோடய ஹேரில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆயில் இருக்குது, முன்னாடி நாளே தடவுனதுனால இதுலேயும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நான் ஸ்பெஷலாக வந்து ஆயிலெலாம் அப்ளை பண்ணல. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது பார்த்திங்கன்னா உங்களோட முடி எப்படி கருப்பாகவே இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீனை ஒழுங்காக பண்ணிட்டு வந்தாலே நம்மளோட க்ரே ஹேர் வரதை தள்ளி போடலாம். க்ரே ஹேர் வராமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. எல்லாருக்குமே வந்து ஒரு வயசில் க்ரே ஹேர் வரதான் செய்யும். ஆனால் அந்த க்ரே ஹேரை தள்ளி போடுறதுக்கு இந்த ஹேர் ஆயில், அந்த ஹேர் மாஸ்க் எல்லாமே உதவி செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கேல்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன் இல்லையா, ஒவ்வொரு பகுதியாக எடுத்து விட்டு ஸ்கேல்பில் எல்லா பகுதிக்கும் போகிற மாதிரி நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத வந்து முடிக்கும் அப்ளை பண்ணுங்கள்.
என்னோட வீடியோஸில் பழைய ஃபோட்டோலாம் அட்டாச் பண்ணுறதை பார்த்துட்டு அதில் ஸ்கின் கலர் ஒரு மாதிரி இருக்குது, இதில் ஒரு மாதிரி இருக்குன்னு ஸ்கின் கேர்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். பட் எனக்கு நிறையா பிம்பிள் அதிகமாக வரதுனால ஸ்கின் கேரை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இதை வச்சியே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி எப்படி அந்த பிம்பிள் மார்க் இல்லாமல் பண்ணுறது, ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுங்கிற வீடியோஸும் வந்து நான் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறேன். அவகேடோ அண்ட் பனானா ஹேர் மாஸ்கோட ரிசல்ட் இதுதான். ஹேர் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு ஸ்பா போயிட்டு வந்த எஃபெக்ட்டுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பனானா, அவகேடோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களோட ஹேர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறத நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து நிறையா வீட்லேயே ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட ஹேரை இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக வச்சுருக்கலாம். இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ண ஹேர் மாஸ்க் பார்த்துருப்பீங்க. இந்த இன்க்ரீடியண்ட்டில் அவகேடோ இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் அவகேடோ இருந்தால் நல்லாவே இருக்கும். மோஸ்ட்லி வந்து இங்கே ஃபாரின் கண்ட்ரியோ இல்லை ஸ்ரீலங்கா அந்த மாதிரி அதர் கண்ட்ரிஸ் இப்போல்லாம் நம்ம ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டு அங்கே எல்லாமே வந்து அவகேடோஸ் கிடைக்குது. ஈவன் ஊட்டி, பெங்களூர் எல்லா இடத்துலையுமே வந்து அவகேடோஸ் இப்போ வந்து கிடைக்குது. அவகேடோ எப்பயுமே இன்சைடாகவும் சரி அவுட் சைடாகவும் வந்து நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்கள் வந்து பாதி பழத்தை வந்து ஹேர் மாஸ்க் போட்டுட்டு பாதி பழத்தை வந்து ஸ்மூதியாக குடிச்சிருங்க. ஸோ ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நம்ம வாழைப்பழம், அவகேடோ இதெல்லாம் வந்து ஹேருக்கு சேர்த்துக்கிறப்ப நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ரொம்ப முடி சாஃப்ட் ஆயிரும். நீங்கள் பார்க்குறப்பே தெரிஞ்சிருக்கும். நான் மாஸ்க் அப்ளை பண்ணப்பே என்னோட ஹேர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாஸ்க் அப்ளை பண்ணுற முன்னாடி இருந்த ஹேருக்கும் இப்போக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து முடி வந்து சாஃப்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்மூத்தனிங், கெரட்டின் இதெல்லாம் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாழைப்பழம், அவகேடோ, பப்பாளி பழம் இதெல்லாம் வச்சு வந்து நீங்கள் ஹேர் மாஸ்க் போடுறப்ப உங்களுக்கு வந்து எந்த வித சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவோட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹேர் மாஸ்க் கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த மாதிரி எண்ணெய்கள்லாம் எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ஹேர் மாஸ்க்லேயே இருக்கட்டும், நீங்கள் ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கேல்ப்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் வந்து அதுலேருந்து கிடைச்சிடும். ஹேர் ஃபால் ஆகிறத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி முடி நல்லா வளர்ச்சி கொடுக்கும் இந்த ஹேர் மாஸ்க்கு. இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்களும் யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய். Thanks for watching. Don't forget to subscribe to KamalisDiary.